கடமையான குர்பானியை விடலாமா? குர்பானி கடமையானவர் ஒவ்வொரு வருடமும் அதனை நிறைவேற்றி வர வேண்டும். திருமணம், இறப்பு, வியாதி போன்ற எந்த காரணத்திற்காகவும் அதனை விடக்கூடாது. வீட்டில் கர்ப்பிணி பெண் இருந்தால் குர்பானி கொடுக்கக்கூடாது என்பதும் மார்க்கத்திற்கு முரணான கருத்தாகும். மேலும் குர்பானியின் தொகையை குர்பானி கொடுக்காமல் வேறு எந்த நற்காரியத்திற்கும் பயன்படுத்தினாலும் குர்பானியின் கடமை நீங்காது. ஆனால் குர்பானியுடைய 3 நாட்களில் ஏதேனும் தேவை ஏற்பட்டு தனது ஊரை விட்டு 77 கிலோமீட்டருக்கு மேல் தூரமான ஒரு ஊருக்கு சென்றிருந்தால் அப்போது அவர் மீது குர்பானி கடமையாகாது. துல்ஹஜ் பிறை 12ஆம் நாள் மகரிபுக்குள் வந்துவிட்டால் அப்போது கடமையாகிவிடும். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் மீதும் குர்பானி கடமைதான். எனவே அவர்கள் ஹஜ்ஜின் போது கொடுக்கும் குர்பானி அல்லாத கடமையான இந்த குர்பானியையும் நிறைவேற்ற வேண்டும். அதாவது கொடுக்கும் நாளான பிறை 10, 11, 12 ஆகிய நாட்கள் உட்பட 15 நாட்கள் மக்காவில் தங்குவதாக ஹாஜி நியத்து செய்தால் அவர் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். இந்த 15 நாட்களில் அவர் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா சென்று வந்தாலும் சரி. ஏனெனில் அவ்விடங்களும் தற்போது மக்கா மாநகரின் எல்லைக்குள் வந்துவிட்டன. மக்காவில் இந்த குர்பானியை நிறைவேற்ற வசதி இல்லையெனில் ஊரிலுள்ள தம் குடும்பத்தாரிடம் கூறி ஊரில் நிறைவேற்ற ஏற்பாடு செய்யலாம். மக்காவில் 15 நாட்கள் முழுமையாக தங்கவில்லை எனில் அவர் முசாஃபிராக இருப்பார். அப்போது இந்த குர்பானி கடமையாகாது.